Good morning to y'all. Welcome to your Vetri IAS Academy. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு group 2 2A க்கான எக்ஸாமினேஷன் கால் ஃபர் வந்துருச்சு. கால் ஃபர் வந்தது மட்டும் இல்லாம நேற்றில இருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே. அதுல நம்ம பிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படினு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்ல 100 வினாக்கள், அது போக ஜிகே நம்ம படிக்கும்போது 75 வினாக்கள், 25 வினாக்கள் வந்து மேத்ஸ் படிக்கணும் அப்படினு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மெயின்ஸ் அப்படிங்கும்போது அதுல சில சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படினு சொல்லி நமக்கு சொல்லிட்டாங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படினு நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்கத நான் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை பாத்துக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பார்க்கும்போது முதல்ல மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீசஸ். குரூப் 2 க்கு என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படினு சொல்லி ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1ல என்ன படிக்கணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, நம்ம தமிழ் படிச்சிருப்போம் இல்லையா? 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது போக அது எந்த கேட்டகரியில கேக்குறாங்கன்னா SSLC, உங்களுக்கு அந்த கல்வி தரம் எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா SSLC போதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் கேட்குறாங்கன்னா 100 மதிப்பெண்கள். இது மார்க் பேஸ் இதுல கேட்குறாங்க. எவ்வளவு நேரம் எழுதணும் அப்படின்னா 3 மணி நேரம் எழுதணும். 3 ஹார்ஸ் என்ன பண்ணணும் நீங்க எழுதணும். அதுல என்ன டைப்ல எழுதணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டைப்ல எழுதணும். விரிவான விடையை எழுதணும் இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன் டைப்ல எழுத வேண்டியது பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து GS, அதாவது ஜெனரல் சயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம ஜிகே ஜெனரல் நாலேஜா எந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்குறாங்க அப்படின்னா இதோட குவாலிட்டி வந்துட்டு டிகிரி குவாலிஃபைல கேட்குறாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். தமிழ் வந்து SSLC தான். இது ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கும்போது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். மொத்த மதிப்பெண்கள் வந்துட்டு உங்களுக்கு 300 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதையும் 3 ஹவர்ஸ் தான் நம்ம எழுதணும். என்ன டைப்ல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் டைப்ல எழுதும். இதே நம்ம என்னதான் பண்றோம்னா டெஸ்கிரிப்ஷன் டைப்ல விரிவான விடைகள் மூலம் தான் எழுதுறோம். இது வந்து குரூப் 2 க்கான பேட்டர்ன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு குரூப் 2A க்கான பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இதுல தான் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் as usual நம்ம என்ன பண்றோம்னா SSLC ஸ்டாண்டர்ட்ல ஒரு 100 மார்க்குக்கு 3 மணி நேரம் என்ன பண்றோம்னா டிஸ்கிரிப்ஷன் டைப்ல நம்ம எழுதுறோம் அந்த வினாக்களை. குரூப் 2 அதாவது பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல 3 விதமா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா GS ஜெனரல் சயின்ஸை வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு 100 மதிப்பெண்களுக்கும் 100 வினாக்களுக்கும், மேத்ஸை வந்துட்டு SSLC ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 40 வினாக்கள் ஆகும், 40 கொஸ்டின் ஆகும். ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் நீங்க ரெண்டுமே எழுதிக்கலாம். இது ஆப்ஜெக்டிவ் டைப்ல எழுத போறோம்லையே அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜெனரல் தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கறத உங்களுக்கு SSLC ஸ்டாண்டர்ட்ல தான் அவங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. 60 வினாக்கள். அப்போ ஜெனரல் சயின்ஸ் வந்துட்டு 100 வினாக்கள், மேத்ஸ் வந்துட்டு 40 வினாக்கள், நமக்கு ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் வந்துட்டு 60 வினாக்கள். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் 200 வினாக்கள். எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னு சொன்னா 300 மதிப்பெண்களுக்கு தான் என்ன பண்றோம் நம்ம எழுதுறோம். 3 மணி நேரம் எழுதுறோம். ஆனா இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ல எழுதுறோம். நம்ம OMR ஷீட்ல எழுதிருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் டைப்ல எழுதுறோம். ஆனா CPT கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இதுல எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா குரூப் 2ல வரக்கூடிய பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே டெஸ்கிரிப்ஷன் டைப்ல தான் எழுதுறோம். குரூப் 2A ல வரக்கூடியதுல பேப்பர் 1 வந்து டெஸ்கிரிப்ஷன் டைப்ல எழுதுறோம். பேப்பர் 2 வந்துட்டு என்ன பண்றோம் ஆப்ஜெக்டிவ் டைப்ல நம்ம எழுதுறோம். ஆப்ஜெக்டிவ் டைப்லயே 3 விதமான பேப்பரை வந்து பிரிச்சுட்டாங்க. அப்படின்னா என்னென்ன விதமா பிரிச்சிருக்காங்க மறுபடியும் சொல்றேன். ஜெனரல் சயின்ஸ் வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட், மேத்ஸ் அது இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டி, ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படிங்கும்போது நீங்க மேக்ஸிமம் வந்து SSLC கேட்டகரி உங்களுக்கு போதுமானதா இருக்கும் மேக்ஸிமம். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா SSLC-யை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்க குரூப் 1 லெவல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்களோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40 क्वेश्चंस அப்படிங்கும்போது அந்த 40 क्वेश्चंस-ஐயும் ஈஸியா நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியரான क्वेश्चंस எல்லாம் இருக்கிற மாதிரி எப்ப தோணும் அப்படின்னா அடிக்கடி என்ன பண்ணணும்னா சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பார்த்துட்டே இருக்கணும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நமக்கு புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அந்த சம்ஸ் டெய்லி டெஸ்ட் சீரியஸ் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸாம் என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட போஸ்டிங் என்ன ஆயிடும் குரூப் 2லயாவது குரூப் 2A-லயாவது கன்ஃபார்ம் போஸ்டிங்கும் ஆயிடும். ஸோ நம்ம பேப்பர் 2 அதாவது குரூப் 2A-ல பேப்பர் 2 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்டிவ் டைப்பா CPT டைப்ல நம்ம எக்ஸாம் எழுத போறோம். 100 வினாக்கள் GS, 40 வினாக்கள் மேத்ஸ், 60 வினாக்கள் ஜெனரல் தமிழாகவும் இருக்கலாம், ஜெனரல் இங்கிலீஷாகவும் இருக்கலாம்.
நான் இதை பற்றி இப்போ சொல்லிட்டேன், எக்ஸாம் பேட்டர்னை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இது சிலபஸ் எப்படியெல்லாம் படிக்கணும். இப்போ குரூப் 2 அப்படின்னு சொல்ல போனால் அதில் ஒரு 7 யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 2A அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அதில் ஒரு 5 யூனிட்கள் படிக்கிற மாதிரி இருக்கும்.